சூரியநாராயணன் சார், இந்த கச்சத்தீவு விவகாரம் என்ன நடக்குது? இவ்வளவு காலத்துக்கு அப்புறம், 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பேச்சு பொருளாக இருக்குது, சொல்லுங்கள். ஜெயபிரஸ் வணக்கம். நீங்கள் சரியாக சினிமா சொன்னதை சொல்லியிருக்கீங்க. இப்போ வாழும் எம்ஜிஆராக உள்ள மோடி அவர்கள், ஏன் நீங்கள் வாழும் எம்ஜிஆர் மோடி சொல்லுவீங்க, ஆனால் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒவ்வொரு ட்ரெயினும் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் தான், எம்ஜிஆர் பேரை தான் காஷ்மீரில் உள்ள ட்ரெயின்லேருந்து கன்னியாகுமரி உள்ள ட்ரெயின் வரைக்கும் இந்தியாவுக்கு போகிற ட்ரெயினுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வாழும் எம்ஜிஆர் திரு மோடி அவர்கள் கரெக்டாக கொடுத்துருக்காரு. இதில் திமுக எப்பொழுதுமே வாரிசு அரசியல் திமுக தமிழர்களுக்கு துரோகம் இணைச்சிருக்கிறது எப்பொழுதுமே. ஏன்னா திமுக தனக்கு தெரியாது சொல்றத யாராலும் நம்ப முடியாது. 1974 ஜூலை 19 இந்திரா காந்தி அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் கேவல அனுப்பிச்சு இதே பேசுட்டு, அதுக்கு வித்தி இந்த நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சர்க்காரியா கமிஷனுக்காக திமுக நீக்கப்படுது எல்லா ஊழல் பட்டியலை கொடுத்தார். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நரித்தனத்துடன் தமிழகத்துடைய நிலத்தை சிலகைக்கு தாரை வார்த்தவர் திரு கருணாநிதி அவர்கள். அது நல்லா தெரியும். 280 ஏக்கர். அதை காங்கிரஸோ தமிழகத்துக்கு எப்பொழுதும் துரோகம் செய்யும், திமுகவும் தமிழர்களுக்கு துரோகம் செய்யும். இதை பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது 2004 to 2014 போது இந்தியாவுக்கு இலங்கைக்கு நடக்கும் போது ராமேஸ்வரம் மீனவர்கள் ஐயோ இந்தியா ஜெயிக்க கூடாது, கிரிக்கெட்ல இலங்கை ஜெயிக்கணும்பாங்க. ஏன் தெரியுங்களா? இலங்கை தோத்தா இலங்கை இந்திய தமிழர்கள் தமிழக மீனவர்கள் சுடுவாங்க, வெறித்தனமா சுடுவாங்க. அதற்கு முழு காரணம் கச்சத்தீவை திமுக காங்கிரஸ் கொடுத்ததுதான். நான் ஜெயபிரஸ் சொல்றேன், இந்தியாவோட செக்யூரிட்டி உறுதி, இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு எகெயின்ஸ்டா காங்கிரஸும் இதுவும் டெக்கான் பிளண்டர் டன் பை காங்கிரஸ் திமுக. அதே மாதிரி ஹிமாலயன் பிளண்டரும் இந்தியாவுடைய லடாக்க அள்ளி கொடுத்தார் டாக்டர். இதை தமிழ் கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜாட்ட இருந்திருக்கு. திமுக அமைச்சர்லாம் பேசுறாங்க, எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. ஒரு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருந்த ஒரு கச்சத்தீவை பேசி கொடுத்ததும் அங்க பிளாக்மெயில் தான். எப்படி அறிவாலயத்தில் 63 சீட்டை காங்கிரஸ் திமுக வாங்கிட பிளாக்மெயில் வரி சர்க்காரியா கமிஷன்ல உன் மேல ஊழல் ஆக்ஷன் எடுக்க போறேன் இல்லையா, கச்சத்தீவு கொடுக்குறியா? கருணாநிதிக்கு தன் குடும்பம் தான் முக்கியம், இந்திய குடும்பம் தமிழக குடும்பம் முக்கியம் இல்ல பண்ணாங்க. இதே மாதிரி 2000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், 10,000 கிட்டத்தட்ட 8,000 தமிழர்கள் சிறைபிடித்தார்கள் கச்சத்தீவை கொடுத்ததுனாலதான். இது வாழும் எம்ஜிஆர் திரு மோடி அவர்களால் தெரியப்பட்டுள்ளது. இவங்க நேருவும் இந்திரா காந்திக்கு எப்படி தெரியுங்களா, எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்திரா காந்தி சிறிபாவை பண்றாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க 1974 கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. 1976 நம்ம தமிழக மீனவர்கள் அங்க மீனை காய வைக்கிறாங்க இல்லையா, வலையை காய வைக்கிறது, அதையும் உரிமை கொடுத்தாச்சு. இது எதுவுமே ஒரு தமிழக முதலமைச்சர் அப்பொழுது கருணாநிதிக்கு தெரியாதுன்னா அப்ப என்ன ஆண்டார்? இன்னொன்று சொல்ல முக்கியமான பாயிண்ட், இதே மாதிரி திபேத் இந்தியாவோட இருந்தது. டாக்டர் ரஞ்சித் சிங் ராஜா, இப்ப கரண் சிங்கோட அப்பா, காஷ்மீரோட திபேத் இருந்தது, அக்சாய்ஸ் இருந்தது. நேரு அதை விட்டு கொடுத்தார். பலூச்சிஸ்தான் இந்தியாவோட சேர்ந்துச்சு, அதையும் எனக்கு வேண்டாம் நேரு கொடுத்தாரு. ராமநாதபுரம் அப்ப 2016 நூற்றாண்டுல ஒரு பெரிய புயல் அதை இலங்கைக்கு ஒதுக்கிச்சு. முன்னாடி இந்தியாவில் தான் இருந்தது முழு இந்தியா. இப்ப இதனால என்னென்ன பின்விளைவுனா சைனாக்காரன் அங்க போய் நிற்கிறான். உங்களுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் வரும்போது கொழும்பு பேசுவோம். முதல் கட்டத்தை நீங்க சொல்றீங்க. இந்தியாவை அட்டாக் பண்ணுவதற்கு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கருணாநிதி அவர்களும் காங்கிரசும் அவர்களுக்கு விட்டு கொடுத்தது. இது தேச துரோகம். இந்த தேச துரோகத்தை உரித்து காட்டிய தமிழக வேதாரண்ய மீனவர்கள், நாகப்பட்டினம் மீனவர்கள், ராமேஸ்வரம் மீனவர்கள், எல்லா மீனவர்களும் அவ்வளவு மீனவர்களும் சாவதற்கு, மீன் பிடிக்க முடியாததற்கு முழு முதல் காங்கிரஸ்
அண்ட் திமுக வர போயிட்டு வரேன். அது கூட பதில் சொல்லிடுறேன். அதாவது ஏன் 2014 அஃபிடவிட்ல செட்டில்டுன்னு பிஜேபி போட்டு கேட்டீங்க. அருமையான கேள்வி. அதாவது 1974 யூஎன் சார்ட்டர்ல ஐநாவோட இதுல கச்சத்தீவை கொண்டு போயாச்சு ஸ்ரீலங்காவோட. அப்ப வந்து ஐநாவுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியா ஸ்ரீலங்கா, அப்ப சைன் பண்ணியிருக்கோம். அப்ப இந்தியா ஐநாவுடைய ஒப்பந்தத்துப்படி, ஐநாவோட சார்ட்டர் படி, யூஎன் சார்ட்டர் படி ஸ்ரீலங்காவோட கச்சத்தீவு சொல்ல போது ஒத்துக்கிட்ட போது அந்த இந்திய அரசு, அப்ப பிஜேபி மாத்தி பேச முடியாது. இவங்க பேசுறாங்க இல்லையா, நீட்டை கொண்டு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல போட்டு நீட் வித்துட்டு போறாங்களே. நான் சொல்றது கரெக்டா சொல்ல பாருங்க. ஐநா சார்ட்டர், யூஎன் சார்ட்டர்ல கொண்டு வந்து ஸ்ரீலங்கா வித் கச்சத்தீவு இஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்ரீலங்கான்னு ஐநால கொண்டு வந்த அப்புறம் எந்த இந்தியா நாடு சொல்ல முடியாது. இது எப்படி பேசுறேன்னா, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒருவருக்கொருவர் பேசி இது நடக்கணும். இதை முடிக்க முடியும் ஒரே தலைவர் மோடி அவர்கள். ஏன் அவர் பண்றாரு? உங்களுடைய பார்வை இல்ல, தமிழகத்துடைய பார்வை. நான் வந்து என்ன நடக்குது அதைத்தான் சொல்லிட்டு தப்பு இல்ல. சூரிய நாராயணன் சார் நிறைவா சுருக்கமா. இந்த கச்சத்தீவுல அந்தோனியார் சர்ச்சை கட்டியதே தமிழக மீனவர்கள் தான், வேற யாரும் கட்டல, இவங்க தான் கட்டினாங்க. ஆனா 4th ஜூலை 1974 காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல கம்யூனிஸ்ட், டிஎம்கே 3 தான் பெரிய பார்ட்டி தமிழ்நாட்டில். இது 3 பேருமே அதை கண்டனம் பண்ணவே இல்லை. இதுல இருந்து இவர்கள் உடன்பட்டார்கள். இன்னும் சொல்லப்போனா, நான் மூக்கையா தேவர் ராமநாதபுரம் எம்பி அவர் எதிர்த்தார், இரா செடி எதிர்த்தார், பெரியகுளம் ஃபார்வர்ட் பிளாக் பெரியகுளம் முகமது ஷரீஃப் 3 பேரும் எதிர்த்தாங்க. அவங்களுக்கு நான் தலை வணங்குறேன் ஜெயா பிளஸ் மூலமா. ஏன்னா சைனாக்கார வந்துருவான். எஸ், அவங்க ஏத்தவர்கள் தனிநபர்கள், அவர்களை வணங்குகிறேன். இன்னும் சொல்லப்போனா, இதை நேரு 1956 100 கிலோமீட்டர் என்று ஸ்ரீலங்கா சொல்லிச்சு. அப்பையிலிருந்து தமிழ்நாட்டை கவலைப்படாத ஒரு மனிதர். இன்னும் சொல்லப்போனா, ஸ்ரீநகரை அட்டாக் பண்ண வராங்க அங்க பாகிஸ்தான்ல இருந்து. அப்ப ஸ்ரீலங்காக்கு ஏர்போர்ட்டுக்கு ஆர்மி அனுப்பல நேரு, ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் அங்க போனாங்க. அப்ப போய் காப்பாத்தி நேரு ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை காப்பாத்தியது ஆர்எஸ்எஸ். அதனால தான் அடுத்த சுதந்திர தின விழாவில் ஆர்எஸ்எஸ் சுதந்திர தின விழாவில் கௌரவிச்சார் நேரு. அப்படிப்பட்ட ஜனசங்கமும் பிஜேபியும் வாஜ்பாயும் காப்பாற்றுகின்ற ஒற்றுமை இந்தியா. இந்தியா காங்கிரஸாலும் நேருவாலும் பல இழந்தது. நேரு வீட்டோ பவரை சைனா கொடுத்தாரு, புரியுதுங்களா? அதே சைனா நமக்கு எகென்ஸ்டா பண்ணிச்சு. இப்ப கச்சத்தீவை தமிழக மீனவர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரே தேசிய தலைவர் மோடி, முன்பு வாஜ்பாய். அதனால தமிழக மக்கள் நிச்சயம் பிஜேபிக்கும் கச்சத்தீவுக்காக பல கோடி பல லட்சம் மீனவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறது நிச்சயம். ஏன்னா காங்கிரஸ் திமுகவும் அப்பா செஞ்சதை மாற்ற மாட்டார்கள். பிஜேபி ஒன்றுதான் கச்சத்தீவை மீட்கும், அதுதான் நிச்சயம்.